அதாவதுங்க, நான் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டுருக்கேன். ஆனா உங்களை மாதிரி உருட்டுக்கடை அல்வாவை கொடுக்கறது யாரும் முடியல. அந்த அல்வாவை என்னால சாப்பிட முடியலையே அப்படிங்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்களே பார்த்துருங்க. ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த திட்டம் பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலும் பத்திரிகை செய்தி வெளியிட்டு, அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது. மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இந்த தீபாவளி வருதுல்ல, இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும்.